டேய் சுப்பிரமணி, ஏன்டா வளர? டேய் நாயே, சுப்பிரமணிக்கு வச்சதை நீ ஏன்டா எடுத்துன? உனக்கு தான் வீட்டுக்குள்ள எடுத்து வச்சிருக்காங்கல்ல. சுப்பிரமணி நீ வாடா, உனக்கு சாப்பாட உள்ள வச்சு தரேன். இதுக்குதான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு அப்பவே திருவள்ளுவர் சொன்னாரு. கொஞ்சம் கூட விசாரிக்காம உன் மேல பழிய போட்டு போறான். நீயும் ஒன்னும் சொல்லாம அவன் சொல்றதெல்லாம் கேட்டுன்னு இருக்கேன். என்னப்பா இதெல்லாம்? நாய பண்றதையும் பண்ணிட்டு திருக்குறள் விளக்கம் வேற கொடுக்குறியாடா? அந்த விளக்கம் மறங்கடா. டேய் நாயே, வீட்டுக்கு போயிட்டு வேலைக்காரா மாறிட்டியா? அண்ணா இல்லண்ணா, இன்னும் 2 நாள் மட்டும் டைம் கொடுங்கண்ணா. ஏன் வீட்டை கூட்டி பொறுக்க ஏதாவது வாட்டர் வாஷ் பண்ண போறியா? இல்லண்ணா அது நான் எத்தனை நாள் புழுகிறது போதும். முதல் ட்ரெயினை பிடிச்சி போல ஊருக்கு வா, நான் அவளை பாத்துக்கிறேன். டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? இவன் என்னடானா அவன் நாய்க்கு வச்ச சோற நான் எடுத்துங்கிறான். நீ என்னடானா அவன் வீட்டுக்கு வாட்டர் வாஷ் பண்றேங்கிற. இனிமே எவன் பேச்சையும் கேட்க மாட்டேன்டா. உன்னால முடிஞ்சதை பாத்துக்கடா. டேய் நாயே, இல்ல முதல்ல வந்து ஒன்றை பிடிக்கிறேன். அண்ணா பின்னாடி ஒருத்தர் வித்தியாசமா இருக்காரு, எதுவுமே பேச மாட்டேங்கிறாருண்ணா. இருமா, நான் போய் பார்க்குறேன். உங்களுக்கு என்ன வேணும்? கால் மீ சார். எஸ் சார். ஓகே சார். அது ஏன்டா சும்மா போறவனை பிடிச்சி வெட்டின? எஸ் சார். நீ என்ன இன்னைக்கு காலையில இருந்து கடைகளை ஒரே பைத்தியங்களா தந்துகிட்டு இருக்கு? ஏய் சோமு, சொல்லுண்ணா. பசங்களா எங்கடா? ஒவ்வொரு மீட்டிங்லயும் ஒவ்வொருத்தன் தலையை வெட்டி கொன்னதான் மறந்துட்டான் போல. அமைதியா இருக்க. எங்கடா? எல்லாரும் கிறிஸ்துமஸ் கொண்டாட ஊருக்கு போயிருக்கானுங்க. என்ன என்கிட்ட சொல்லாம போயிருக்கானுங்க? ஆமா, சொல்லிட்டு போனா மட்டும் எல்லாருக்கும் ப்ளம் கேக்கும் புது ட்ரெஸ் வாங்கி அனுப்பி வச்சிருப்பான். முழுமுடுத்துட்டு இருக்க? இல்லண்ணா, சீரியல் லைட் போட வேண்டியது இருக்குது. என்ன விட்டீங்கன்னா போய் போட்டுருவேன். நம்ம எங்க கிறிஸ்துமஸா கொண்டாடிட்டு இருக்கோம். விட்டா கொடல கட்டி கேரளா பாடம் போல் இருக்கு. நானே எப்போ ரைடுக்கு வருவாங்கன்னு தெரியாம வயிற்று நெருப்பு கட்டிட்டு உட்காந்துருக்கேன். உனக்கு சீரியல் லைட் எடுப்பாடா? இல்லண்ணா, அந்த தாஸ் பிரதர்ஸ் வேற ஏதோ டீலை பத்தி பேச வரானுங்கன்னு சொன்னீங்கல்ல. உங்களுக்கு தான் அவனுங்கள பத்தி தெரியுமே. ஒரு வேளை சீரியல் லைட் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் நல்ல டீலா கொடுப்பானுங்கல்ல. ஓ அப்படிங்கிறியா? சீரியல் லைட்டை போடுறதுக்கு என்னெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்குது. சரிண்ணா, நான் போய் சீரியல் லைட்டை போடுறேன். நீங்க குடியில கட்டி வைங்க. போச்சேர, எதுக்காக பார்க்க வந்தீங்கன்னு சொல்லுங்க. அது வந்து ரோலை அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுண்ணே, வாங்க சாப்பிடலாம். அவனுக்கு என்னக்கு தரதி போல வந்திருக்கானுங்க. என்னண்ணே, வீட்டுக்கு வந்தவங்கள சாப்பாடு போட்டு அனுப்புறது தானே நம்ம பாரம்பரியம். முதல்ல இவனுக்கு போட்டுட்டா, அது கெடுத்து உனக்கு இருக்கு. என்னப்பா அங்க ஏதோ ரகசியமா பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, ஒரு ஆடு இருக்கு. அது காலை வெட்டி சூப் வைக்கலாமா இல்ல தலைய வெட்டி சூப் வைக்கலாமா யோசிச்சுட்டு இருக்க. கறியை வெட்டி பிரியாணி பண்றதானப்பா சமையல் சாமர்த்தியம். அப்போ இன்னைக்கு மட்டன் பிரியாணி கன்ஃபார்ம். இங்க நாங்க பேசிட்டு இருக்கிறது ஒரு கட்டுக்கு தெரியல. யோ, அதுக்குன்னு லுங்கியா வீட்டுக்குள்ள காய போட முடியும்? டேய், நரம்புலாம் செத்து போய் 2 வருஷம் ஆகுதுடா. நீ என்ன பண்ணாலும் அங்க ஒண்ணும் நடக்காது. யாருக்கிட்ட போய் கல்யாணம் பண்ணி புள்ள குட்டிங்களா படிக்க வைங்கடா. வரானுங்க பாரு. அடியே என்னடி இதெல்லாம்? நீ கல்யாணம் பண்ணதை கூட நான் பெருசா எடுக்கலடி. ஆனா போய் போய் இவனை பண்ண பாத்தியா? முன்னாடி என் புருஷனை மரியாதை இல்லாம பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. சோமு கிட்ட மன்னிப்பு கேளு டாட்டு. அதெல்லாம் வேணாம் செல்லம். நீங்க சும்மா இருங்க சோமு. நீ முடியாம கிடந்தப்போ மிக்சிலேயே ஜூஸ் அடிச்சு உன் நெஞ்சில ஊத்துனார்டா அந்த மனுஷன். உனக்கு தெரியுமாடா? அதை என் நெஞ்சில ஊத்துனதுக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. என்ன மன்னிச்சிடுறா. சரி விடு மச்சான், இதெல்லாம் ஒரு மேட்ராடா. மச்சானா? என் பொண்டாட்டி அண்ணனா எனக்கு மச்சான் தானடா. கபடி 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 கபடி.
டேய் பரதேசி என்ன விட்றா. வாடு. ஐயே எரும மாட்டு ஜானி. ஐயா இப்ப என்ன பண்றது? டேய் டேய் என்னடா பண்ற? குருட்டு முண்டம் ஷூவை துடைச்சிட்டு இருக்கிறதும் கண்ணுக்கு தெரியல. டேய் அது என் லுங்கிடா. ஓ சாரிப்பா. நம்மளால இங்க யாரையும் மாத்த முடியாது. எல்லாரும் மாறணும். உலகத்துல இருக்க எல்லாருக்கும் தப்பு பண்ணா தண்டனை கிடைக்குங்கிற பயம் வரணும். அதுக்கு ஒரு விஜிலியாட்டி, ஒரு குருசேட்டர் வரணும். அப்படி யாரா இருக்கா? இருந்தாரு இந்தியன் தாத்தா, அவர் வரணும். இவன் தான் சுகர் சோபு. இவனை பாக்குறதுக்கு வேண்டா கொரோனா வந்த கொமோடோ டிராகன் மாதிரி இருப்பா. ஆனா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பா சார். எப்படி நரசிம்மா யூஸ்ஃபுல்லா இருக்க போறா? இப்போ சரக்கு அடிக்கும்போ சைடிஸ் வாங்க மறந்துட்டீங்கன்னு வைங்க. இந்த நாயை அனுப்புனா போதும், போய் வாங்கிட்டு வந்துடுவா. வேண்டி அவங்க சொல்லு. டேய் நான் அந்த மாதிரி ஆள்லாம் இல்ல. அதுக்கு வேற எவனையாவது பாரு. அவருடா. என்ன இவ்வளவு வரியா சொல்றான்? டேய் டேய் அவரேடா. அண்ணா என்னண்ணா நீயுமாண்ணா? டேய் என்னடா இது? நான் தான் வேணாம் வேணான்னு சொன்னேனே. டேய் என்னடா நடந்துச்சு? அவன் என்ன முழுசா பாத்துட்டானே. தாத்தா நீங்களா? மனுஷனுக்கு எப்ப பேராசை அடங்குடு தெரியுமா? யோ என்னையா பண்ண போற? வர்ம கலை கேள்விப்பட்டிருக்கியா? யோ இதுக்கு வாய்ப்பே இல்ல மாஸ்டர். சொல்லு சேனு. நான் இங்க ஒருத்த மேல வர்ம யூஸ் பண்ணேன். ஆனா அவனுக்கு ஒண்ணுமே ஆகல மாஸ்டர். அவன் எந்த ஊருக்காரன்? எந்த ஊருக்காரன்னு தெரியல மாஸ்டர். ஆனா டிபி வந்தவ மாதிரி ஒல்லியா இருக்கா. சேனு அவன் சோமு. அவன் மேல உன் வர்மம் வேலை செய்யாது. ஏன் மாஸ்டர்? ஏன்னா இந்த வர்ம கலையை உருவாக்குனதே அவனோட முன்னோர் சோமு தர்மம் தான். என்ன மாஸ்டர் சொல்றீங்க? நாய வர்மக்கல தெரியாம காசு வாங்கி ஊரை ஏமாத்திட்டு இப்ப உருட்டுறியா? டேய் சோமு, சொல்லுங்கண்ணே. லோடு ரெடி ஆயிடுச்சாடா? இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல லாரி ரெடி ஆகிடும். என்ன விஷயம்ண்ணே? எனக்கு நான் தான் லோடு கொண்டு போறேன். நீங்களா? ஏன்டா? இல்லண்ணே லியோனா ஃப்ரெண்டு தானே லோடு கொண்டு போவாரு. நீங்க கொண்டு போறதா சொல்றீங்களே அதான். ஏன்டா நான் லோடு கொண்டு போறவங்களுக்கு தான் பிரச்சனையா? இதுக்கு முன்னாடி நீங்க லோடு கொண்டு போனதே இல்லையாண்ணே. எல்லாத்துக்குமே ஒரு முதல் தரவாக்குறது இருக்கும். நீ என்ன லிப்லாக்காடா பண்ண போற? இவன் கிட்ட டிரைவிங் லைசென்ஸ் வேற இருக்குதான்னு தெரியலையே. ஏடா முடுமுடுக்குற? உங்களுக்கு லாரி ஓட்ட தெரியுமா? இது ஆர்டி ஆபீசரடா. உன்கிட்ட ஓட்டி காட்டி அப்ரூவல் வாங்கணுமோ? இன்னைக்கு லாரி நான் தான் ஓட்டுவேன். நான் தான் இன்னைக்கு டிரைவர், நீ தான் இன்னைக்கு கிளீனர். கிளீனரா? நாம என்ன ராஜஸ்தானுக்கு தக்காளி ஆடா கொண்டு போறோம்? டேய் சோமு, அந்த பக்கம் வண்டி போறதுக்கு இடம் இருக்கான்னு பாரு. ஏடா என்ன பார்த்துட்டு இருக்க? சைடா பாடுறா. டேய் ரோலெக்ஸ், சொல்லுங்க பெரியப்பா. லியோ எங்கடா? ஏதோ வெளியே போயிருக்க நினைக்கிறேன். ஏதாவது பிரச்சனையா? லோடு கொண்டு போக டைம் ஆச்சு. அவனை சீக்கிரமா வர சொல்றேன். வண்டி சாவி அவகிட்ட கொடுத்துறியா? சரி கொடுங்க. டேய் சோமு, நல்லா பாட்டு போடுறா. நாம என்ன ஃபீல்ட் பாடா போயிட்டு இருக்கோம். ஏடா அமைதியா இருக்க, பாட்டு போடுறா. வண்டியில மியூசிக் பிளேயர் இல்லனே. பின்னாடி ஸ்பீக்கர் இருக்குது, எடுத்து போடு. டேய் ஏடா வெளியே போட்ட? நீங்க தானே போட சொன்னீங்க. நானும் பார்த்துட்டு இருக்கேன். எவனுமே என்ன மதிக்க மாட்டீங்க. உன்னை மதிக்கிறதுக்கு நீ என்ன டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா? என்னடா தப்பு பண்ண? நானும் என் அப்பா அந்த மாதிரி சக்சஸ்ஃபுல்லா தானே ட்ரை பண்றேன். புதுசா முயற்சி பண்றது குத்தமாடா? ஒரு தனி வழியில போனா சப்போர்ட் பண்ணாலும் பரவாயில்ல. அவனை தட்டி மட்டும் கீழே தள்ளி விடாதீங்க. அவனை முயற்சியாவது பண்ண விடுங்க.
அண்ணா உன்னை பிடிக்காதுன்னு யாருன்னு சொன்னது? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்ண்ணே. காலம் கையறா என்கிட்டே உன் சிலிபஸ் எல்லாம் கட்டுறியா? சார் ஆல்கஹால் நாட் அலவுட். டேய் அதான் அவன் கிளம்புன்னு சொல்லிட்டான்ல, அப்புறமா அங்க என்னடா நின்னு இழிச்சிட்டு நிக்கிற? எத்த துட்டு பீடி ஓவரா சவுண்ட் விடுது. என்னடா முறைக்கிற? முறைச்சா பயந்துடுவோமா? எதடா உன் பிரச்சனை? உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்திருக்கேன்டா. ஏன்டா நாயே உனக்கு இதெல்லாம் தேவையாடா? மூடின்னு டோலக் போறதுக்கு 4 டிக்கெட்டை குடியா. நாயே உனக்கு இது தேவைதான்டா. என்ன குறு குறுன்னு பாக்குறான்? டேய் யாரா நீங்க? சாக்லேட் காஃபி. காஃபி எல்லாம் வேணாம். டேய் சாக்லேட் காஃபி வாங்கி கொடு. எது? டேய் நானே கீழே கடந்த பண்ண எடுத்து தின்னுகிட்டு இருக்கேன், என்கிட்ட வந்து சாக்லேட் காஃபி கேக்குற? சாக்லேட் காஃபி. என்கிட்ட காசுலாம் இல்லடா. காசு இல்லடா, இந்த அக்கௌண்ட்ல வாங்கி கொடு. சாக்லேட் காஃபி. விட மாட்டானுங்க போல இருக்கு. அண்ணே கரு கரு கருப்பாய் சாங் போடுங்கண்ணே. ரைட்ஸ் யாருங்க ஒப்போ நான் கொடுப்போம். யாரா நீங்க? உங்களுக்கு என்னடா வேணும்? 3 சாக்லேட் காஃபி கொடுங்க. சாக்லேட் காஃபிலாம் தீர்ந்து போச்சு, வீட்டுக்கு கிளம்புங்க. சாக்லேட் காஃபி அதான் தீர்ந்து போச்சுன்னு சொல்றேன்ல, நாளைக்கு வாங்கப்பா. சாக்லேட் காஃபி இல்லைன்னா இவனை கண்டுருவேன். அந்த நான் யாருன்னு எனக்கு தெரியாதுடா. யோ இந்த பைத்தியம் கிட்ட இருந்து காப்பாத்தியா. டேய் உன்னதான்டா என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி. டேய் என்னடா இதெல்லாம்? தெரியலம்மா, ஏதோ சுகர் பேஷண்ட்னு நினைக்கிறேன். டேய் அவனே இல்லடா, செவர சொல்றான்டா. மாத்தி அரைஞ்சா முடிஞ்சிட போகுது. நீங்க மொத்த சவரம் இடிச்சு தள்ளிட்டு என் வீடையும் சேர்த்து எடுத்துக்கோங்க, நான் தெருவுல போய் படுத்துக்கிறேன். அம்மா அவன் வீடையும் நமக்கு கொடுக்கறேன்னு சொல்றாம்மா. அண்ணா என்னடா நம்ம ஃபேக்டரிக்கு ரைடு வரானுங்கண்ணே. கொடைக்கானலோட அந்த பக்கம் சொன்னியாடா? யோ நார்காட்டிக்ஸ் குரூப் ட்ரக்ஸ் ரைடு பண்ண வரானுங்கயா. ஓ ரைடா? என்னடா எவனுமே இன்ஃபார்ம் பண்ணல? இது புது இன்ஸ்பெக்டரானே, இன்னைக்கு தான் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கானா. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு எல்லாரும் சொன்னாங்க. ஓஹோ வந்து யூனிஃபார்ம் போடுறது வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாடா. என்னடா சொல்றான்? ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்னு சொல்றானா. அது மட்டும் இல்ல, சும்மா அடிச்சா 1/2 டன்னு, முக்கி அடிச்சா 3/4 டன்னு, எட்டி மிதிச்சா 2.5 டன்னு, சம்ம சால்ட் அடிச்சா 3.5 டன் வெயிட் ஆன. சம்பார் சால்ட்டா? உளர்றா. என்னடா நடந்தது? அதை எப்படி பாடா சொல்லுவே? என்ன நடந்ததுன்னு சொல்லு. அதான் உங்க பக்கத்து வீட்டுக்கார சுகர் சோப்பு இருக்காடே, அவை போ தக்கச்சி கிட்ட தப்பு தப்பா நடக்க பார்த்தாப்பா. அந்த நாய் எங்கடா இருக்கான்? மொட்டை பாடியில தான் சரக்க போட்டு படுத்திருப்பா. அவனுக்கு இன்னைக்கு இருக்கு. டேய் சுகர் சோமோ. ஆமா நான் தான். என்ன விஷயம்? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்டா? யோ என்னையா அடிக்க வர மாதிரி வர? ஓ ஐயோ ஐயோ இப்படி அநியாயமா 2 உயிரை கொன்னுட்டியாடா.